வாக்கிங் போகும்போது நாயகர் இஸ்லாமியர்களை கூட்டு போகிறாங்க. முதல்ல எல்லாம் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. நான் இன்னைக்கு யோசிக்கிறது இல்லை. நாய் அவங்க பூனமாய் அது ஒரு செல்ல பிராணி நம்ம என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. ஆனா ஒரு காலம் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாருக்கும் தெரியும், பூனை வச்சிருந்த கூட நிறைய பேர் கொண்டு போய் என்ன செய்யறாங்க. என்ன காரணம் கேட்டா, அந்த பூனையினுடைய அந்த முடிகள் மூலமாக ஒரு விதமான அலர்ஜி, சைனஸ் போன்ற வியாதிகள் என்ன செய்ய ஏற்படுகிறதுன்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவர் சொன்னாங்க. ஆனா தவறு இல்லை, அது தப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதுல அந்த பூனை இருந்துச்சு, சுற்றிட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சஹாபி கூட ஒரு பூனை மலையில இதாக இருந்துச்சு, அந்த குளிர்ல நடுங்கியது. அவங்க தங்களுடைய அங்கியில கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த பூனைக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க. அவங்க அபூ ஹுரைரா அப்படிதான் அவங்க பேர். ஹுரைராண்டா பூனை நடக்கும். அவங்க பேர் அபூ ஹுரைரா, பூனையின் தந்தை. அவங்க பேர் அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, அந்த பூனைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, மலையில நனையாமல் இருக்கிறதுக்கு தங்களுடைய ஜிப்பாவை எடுத்து வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அதை என்ன செய்யல, கண்டிக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் வீடுகளுக்குள்ள இருந்துச்சு பூனை, தப்பு இல்லை, நம்ம வீடுகள்ல இருக்கலாம். ஆனா சில சின்ன உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக உள்ள அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உடனே அதனுடைய முடிகள், அதனுடைய அந்த சில பூனைகளுடைய எச்சின் மூலமாக சில நோய் பரவுதுன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வைக்காம இருக்கும், தப்பு இல்லைன்னா வளர்க்கலாமா கூடாது, இஸ்லாமில கூடும். ஆனா அதே நேரத்தில் நாய் அறவே வளர்க்கக்கூடாது. அப்ப ஹதீஸ் என்ன வந்திருக்கு, தோட்டங்கள்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு வேட்டை நாய்களை என்ன செய்யலாம், வைக்கலாம். ஏன்னு சொன்னா மற்ற பிராணிகளுடைய இது உள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி தோட்டங்கள்ல காடுகள்ல அவர் என்ன செய்யலாங்க, வைத்துக் கொள்ளலாம் வேட்டை நாய், அதுக்கு அனுமதி. ஆனா வீடுகள்ல வைக்கக்கூடாது. அதுவும் எப்படியாவது மற்ற இதுகள் மூலமா என்னவாவது ஒரு ஆபத்து இருக்குங்கிற அடிப்படையில அது கூடும், நிர்பந்த அடிப்படையில். ஆனா அதை தாண்டி நார்மலா இன்னைக்கு கேஷுவலா இன்னைக்கு நம்ம சோசியலா என்ன செய்யலாம், நாய் வளர்க்கக்கூடாது, அது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய திரைச்சீலையில சில உருவப்படங்கள் இருந்துச்சு, எனவே நான் வரலன்னு சொன்னாங்க. அப்போ வளர்ப்பார்கள் வர மாட்டாங்க. ஆனா நம்ம வீடுகளுக்குள்ள உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்கணும், உருவங்கள் அதாவது என்ன செய்ய இஸ்லாமிய பார்வையில் வரையக்கூடாது. இஸ்லாமிய உருவம் வரைஞ்சா என்னாகும், அல்லாஹ் நாளைக்கு என்ன சொல்வானா, அஹ்யூ மா ஹலக்தும், எதை நீங்கள் உலகத்திலே வரைந்தீர்களோ அதற்கு நீங்கள் உயிர் விடுங்கள் நல்லா சொல்லுவான். உயிர் நம்மளால கொடுக்க முடியுமா வறுமையில? ஒண்ணும் இல்லை. ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனை ஒருத்தர் என்ன செய்கிறார், ஒரு ஓவியர் வரைகின்றார், அல்லது மற்ற ஒரு கால்நடைகளையோ மிருகங்களை என்ன வரைகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த போட்டோவை அந்த வரைஞ்ச அந்த படத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நீ உலகத்துல நீ இந்த மாதிரிலாம் என்ன உருவாக்கினாயே, இப்ப உயிர் நல்லா கேட்பான். நீ வரைந்த அந்த அந்த படத்திற்கு நீ உருவம் நல்லா சொல்லுவான். அந்த அதாவது உயிர் கொடுந்து எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அதனால வீடுகளுக்குள்ள உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி உடனே அந்த திரையை நம்ம அகற்றுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருவப்படங்கள் வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடாது. உருவப்படங்கள் அந்த பொறிக்கப்பட்ட இது இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில வீடுகளில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்ல ஹால்ல பெரிய ஆல்பம் வச்சிருக்காங்க, பெரிய போட்டோ. யாரு, எங்க அத்தாவுடைய போட்டோ அவங்க நினைவாக வச்சிருக்கோம், எங்க அம்மா போட்டோ வச்சிருக்கோம். வைக்கக்கூடாது. வச்சா எப்படி மலக்குமார்கள் உள்ள வருவாங்க, கண்மத்துடைய மலக்குமார்கள் எப்படி வருவாங்க. அதனால ஹாலா இருக்கட்டும், ரூமா இருக்கட்டும், எங்கேயுமே வெளியில தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது. சில அதாவது சில விஷயங்கள் என்ன செய்யலாம், ஆவணப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுக்கு நினைவுக்காக வேண்டினா எங்கேயாவது மறைச்சு நம்ம தெரியாத ஒரு பெட்டி கடையில் வேற எங்கேயும் என்ன செய்யலாம் வைத்துக்கொள்ளாங்க. அதை தாண்டி வெளியில பப்ளிக்ல இருக்கக்கூடாது. சரி, ஏன் இஸ்லாத்துல இந்த மாதிரி புகைப்படங்களுக்கும் உருவப்படங்களுக்கும் ஏன் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று கேட்டீங்கன்னா, முன்னாடி வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, சிலை வணக்கம் அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, உருவப்படத்துல இருந்து அவங்கள்ட்ட சிலை வணக்கம் ஆரம்பமாச்சு. முதல்ல என்ன செய்வாங்க, யாராவது மூத்தாயிட்டு அவங்களுடைய போட்டோ வைக்கிறது. முதல்ல நாளடைவில் அந்த போட்டோவில் போய் ஒரு பத்தி வைக்கிறது, அந்த போட்டோவை அப்படி என்ன செய்யறது, வணங்க ஆரம்பிச்சிருது. இப்படித்தான் சிலை வணக்கம் தோன்றியது. எனவே அதை ஒழிக்கும் முகமாக முதல்ல ஆரம்பத்திலேயே
உருவப்படங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செல்ஃபியில இருந்து நம்ம செல்போன்ல எல்லாமே எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது ஒரு லிமிட்டாக இருக்கணும். அது ஒரு தேவைக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, போட்டோக்கள் உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் சைஸ் அந்த போட்டோக்கள் இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமாக ஒன்று ஆகிவிட்டது. ஆனால் அதை தாண்டி அதை நம்ம என்ன செய்யணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எவ்வளவு நமக்கு அனுமதியோ அந்த அளவுக்கு தான். அதை தாண்டி நாம் அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது என்பது அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை அதிருப்தி அதை ஏற்படுத்துகின்றதை மாற்று கருத்து இல்லை. எனவே தான் என்ன செஞ்சாங்க, முன்னால் வாழ்ந்த மக்கள் அந்த மாதிரி இந்த போட்டோக்களை உருவப்படங்களை அவர்கள் சிலைகளாக மாற்றினார்கள். எனவே தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இஸ்லாத்திலே. எனவே அது புகைப்படங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், அது டிவியாக இருக்கட்டும், சின்ன திரைகளாக இருக்கட்டும், அது பெரிய மெகா சீரிஸாக இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்ய நம்மளுடைய இஸ்லாமிய பார்வையில் என்ன தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நமக்கு அது அனுமதிக்கப்படலை. என்ன அதான் ஆனந்தரம் சொன்ன மாதிரி டிவி எந்த புதுசுல செய்தி பார்த்தோம், அதை தாண்டி ஒன்று விஷயங்களுக்காக அதை வச்சிருந்தோம். பிள்ளைகளுக்கெல்லாம் அதில் பாடங்கள்லாம் வாழ்க்கை கல்வின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. இது எல்லாம் இன்னைக்கு மாறி போய் இன்னைக்கு டிவி மூலமாக நமக்கு அதிகமான பயன்பாடு நியூஸ்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம சீரியல்கள், நாடகங்கள். அப்ப நாடகங்களும் சீரியல்கள்ல இன்னைக்கு இந்த சமூகம் இன்னைக்கு அடிமையாகி கிடக்குது, பெண் சமூகம். அப்ப காலையில இருந்து நைட்டு தூங்க போறதுக்கு வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், தூங்க போறோம். அது இல்லாம இன்றைய நாள் என்ன செய்ய விடியாது. அப்படியே சப்போஸ் எங்கேயாவது நம்ம வெளியில போயிட்டோம்னா மற்றவங்கள்ட்ட போன் பண்ணி நம்ம கேட்குறாங்க, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி, இன்னைக்கு இந்த சீரியல்னு சொல்லி எல்லாம் பாதுகாக்கும். அதனால அப்ப தொலைக்காட்சி இன்னைக்கு நமக்கு தொல்லைக்காட்சிகளாய் மாறிவிட்டது. எனவே அல்லாஹ் ரசூலுடைய நினைவை மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒன்றாக அது மாறிவிட்டது. எனவே அதுல இருந்து நாம் முழுமையான முறையில தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில ஆய்வுல இதாக இருக்காங்க, உங்களுக்கு 6 விதமான பாதிப்பு இருக்கான். இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த டிவி மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக 6 விதமான பாதிப்புகள் மக்களுக்கு என்ன செய்ய உண்டாகின்றதுன்னு சொன்னாங்க. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுவர்கள் உட்பட அந்த பெரியவர்கள் வரைக்கும் என்னன்னா அது மூலமாக கண்களை அது பாதிக்கின்றது. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்கள் என்ன செய்ய கேட்டா நம்மளுடைய விழித்திரைகளை அது என்ன செய்ய பாதிப்பு உண்டாகும். அதனால என்ன சொன்னாங்க, செல்போனை நம்ம இருட்டில் நம்ம பார்க்க வேணாம், பக்கத்தில் வச்சு நம்ம பார்க்காதீங்க. என்ன காரணம் கேட்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடல்ல என்ன செய்யுது, பாதிப்பு உண்டாக்குது. முதல் பாதிப்பு உங்களுக்கு நம்ம டிவி மூலமாக, மற்ற சினிமாக்கள் மூலமாக என்னன்னு கேட்டீங்கன்னா கண் பார்வை என்ன பாதிக்கப்படுகின்றது. ரெண்டாவது கவனக்குறைவு ஆகுதான். என்ன இதெல்லாம் எங்கேயோ முஸ்லீம்கள் இதை சொல்ல மாற்று மதத்தை சார்ந்த வல்லுநர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க, டிவி பார்ப்பதன் மூலமாக, சினிமாக்கள் பார்ப்பதன் மூலமாக கவனக்குறைவுன்னா மற்ற விஷயங்கள்ல அந்த கவனம் போகாம இதுலேயே முழு கவனத்தை நம்ம செலுத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுடைய ஒருமுகத்தன்மை, அந்த மன ஓர்மையை இது என்ன செய்கின்றது, சிதறடிக்கின்றது. அப்ப மன ஓர்மை இல்லாம ஒரு விஷயத்தை இந்த டிவி அவங்க என்ன செஞ்சிருது, மாற்றுதுன்னு சொல்லி 3வது சொல்றாங்க. 4வது அது பார்த்தீங்கன்னா பார்வை திறன், அதே மாதிரி படைப்பு திறன். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நிறைய நம்ம திறமைகள் இருக்குது, அந்த திறமையை பூரா இது மழுங்கடிக்க செஞ்சிருக்கு. ஒரே அந்த எப்போ பார்த்தாலும் இந்த என்ன செய்யறாங்க, செல்போனு, இந்த கேமு, இந்த டிவி, அதான் அந்த சேனல் இந்த சேனல் சொல்லி அந்த சேனலை பார்க்க இவர்கள்ட்ட இயற்கையில இருக்கக்கூடிய படைப்பாற்றல், இவங்க நல்லா நம்ம எழுத தெரியும், இவங்களுக்கு அந்த திறமை, எல்லா திறமையும் இது ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பின் மூலமாக என்ன ஏற்படுகின்றது. 5வது சொல்றாங்க, இதன் மூலமாக விருந்தாளிகள் கண்ணியப்படுத்தப்படுவதில்லை. விருந்தாளி எங்க வீட்டுக்காரர் வந்தாலே அவங்க சீரியல் பார்க்கும்போது வந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு அந்த கடைக்கு கொஞ்சம் நேரம் பொறுங்க, குடியிருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அவசரமா இருந்தா மாவு இருக்குது, ஏன்னா பிரிச்சுக்குள்ள இருக்கு, எடுத்து நீங்களே சுட்டு நீங்களே சாப்பிட்டு வந்துடுவாங்க.
ஏன்னா அந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய வரக்கூடாது. அப்போ விருந்தாளி என்பதை தாண்டி வீட்டில் உள்ளவங்க அந்த சீரியல் பார்க்கும்போது வந்தாலே அவங்களுக்கு நம்ம கண்ணியம் இல்லை. அப்போ அதை தாண்டி என்ன செய்கிற விருந்தாளிகளை இன்னைக்கு கண்ணியப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த தொலைக்காட்சிகள் மாற்றி இருக்கின்றது. ஆறாவதா பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக இபாதத்துகளும் பாதிக்கப்படுகின்றது. ஒரே விஷயங்கள் அப்போ மேட்ச்னா ஓடுனா அதுவே பார்க்க சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எனவே இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றதுனால தான் இஸ்லாமிய பார்வையில் இதில் விஷயங்கள் என்ன செய்வதற்கு அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய செல்போன்களும் நம்மளுடைய டிவிகளும் சினிமாக்களும் அதிகமாக ஆபாசத்தை என்ன செய்கிறது உண்டாக்கி நம்ம சிறுவர்கள் உட்பட அத்தனை பேர்களையும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், இளைஞிகள் அத்தனை பேர்களையும் ஆபாசத்தின் பக்கம் நம்ம தூண்டக்கூடியதா மாறிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துடைய வாசல் நின்று பார்த்தேன், அதிகமான ஏழைகள் உள்ள போறதை நான் பார்த்தேன். ஆனால் நரகத்துக்குள்ள நான் வெளியில் அங்கே நின்று நான் பார்க்குறேன், அதிகமான அங்கே மிஸ்கீன்கள், ஏழைகள் வந்துருக்கு. ஆனால் நரகத்துக்குள்ள அதிகமான வேறு வசதி படைத்தவர்கள் உள்ளே செல்வதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னு சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் வசதியானவங்க பூரா நரகம் போயிடுவாங்களாண்டா இல்லை. ரசூலுல்லாஹ் ஏன் சேர்த்து சொல்கிறாங்க, வசதிகள் அதிகரிக்க அதிகரிக்க இறை நினைவுகளும் இறை நம்ம தொடர்புகளும் அதிகமாக வேண்டுமே தவிர வசதி அதிகரிக்க அதிகரிக்க இறைவனை மறந்துவிட்டால் அது கொண்டு போய் நரகத்திலே சேர்க்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக உணர்த்தி இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஏன் அதை நான் சொல்றோம்னா, இன்னைக்கு வீடுகள் உயர உயர கட்ட கட்ட அதில் எல்லாம் என்ன செய்யறது, டிவியினுடைய அளவு இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. பப்ளிக்ல இன்னைக்கு ஹாலில் பெரிய சைஸில் டிவி இருந்தால் தான் நம்ம கண்ணியன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ எவ்வளோ பெருசு இன்னைக்கு சினிமா தேட்டரில் போய் பார்க்க வேண்டியதை வீட்டுக்குள்ளே இருந்தே பார்க்க அவ்வளோ பெருசு எத்தனை இன்ச்சுங்க இன்னைக்கு. அப்போ மிக குறைவானதுலேருந்து அதிகமான என்ன செய்யற எவ்வளோ பெருசாச்சுன்னு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம கண்ணியன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் அது அல்ல கண்ணியம். அவர் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே இதாக மாட்டாங்க, ஏன்னா நுழைய மாட்டால் என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு அப்போ தேவை நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் எல்லாருக்குமே காபத்தில் அவெல்லாம் லைவ் அன்னைக்கு டிவியில் ஓடும் நல்ல விஷயங்களுக்காக நம்ம பார்க்கணும். அது தப்பு. ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய இறை நினைவை நமக்கு மறக்கடிக்கக்கூடிய வகையில் அல்ல நம்மளை ஆபாசத்தின் பக்கம் அசிங்கத்தின் பக்கம் தூண்டக்கூடிய வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவிகளோ நம்மளுடைய சினிமாக்களோ அது உருவாக்கக்கூடாது. வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அறமான விஷயங்களை பார்ப்பதில் இருந்தும் கேட்பதில் இருந்தும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய, நன்மையான காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய, செலவிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் சமூக மக்களுக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.